வணக்க மக்களே, நான் தான் உங்கள் வைரல் விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது எந்தெந்த பட்டங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குருவை பட்டத்துக்கு இந்த நெல் ரகத்தை நீங்கள் தாராளமே நடவு செய்யலாம். தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நெல் ரகங்களில் ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட. ஸோ ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதை நெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். எது என்ன நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்லேருந்து ஒரு 125 நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகம் தாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 40 மூட்டையிலேருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம். இது பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகத்தை எந்த நெல் ரகத்தை கூட இனக்கலப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிடி 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கூட இனக்கலப்பு செஞ்சுதான் இந்த ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளோ விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்கள் நேரடி நெல் விதைப்பு பண்ணுற விவசாயிகளாக இருந்தால் 12 கிலோவிலிருந்து ஒரு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளுக்கு 15 கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது. நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். இது ஒரு மத்திய காலம் நெல் ரகம். நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, நவரை, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த அரிசி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சமையலுக்கு பயிர் வைக்கிற விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நெல் ரகத்தை கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மகசூல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே போல் விற்பனைக்கும் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 டன் மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூட மற்றும் தனியார் வியாபாரிகள் இந்த நெல் ரகத்தை ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல்கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் ரகத்தில் இயற்கையாகவே காணப்படும். இந்த நெல் ரகத்தின் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1000 நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.45 கிலோகிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மகசூல் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக வரும், நல்ல மகசூலும் கிடைக்கும். நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவே கை நடவாக செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 22 நாள்லேருந்து ஒரு 28 நாளுக்குள்ளே நாற்று விட்டு நீங்கள் பிடுங்கி நட்டுறணும். இதுவே நீங்கள் மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 18லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளே நீங்கள் நடவு போடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் 75 கிலோ நெல்லின் விலை எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச விலையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு கிலோ நெல்லின் விலை 22 ரூபாயிலிருந்து ஒரு 27 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுகல், இலைக்கருகள் மற்றும் தண்டு துளைப்பான், புகையான், இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரம் மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் மேலே கொடுத்துருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். 15ஆம் நாள் வரும், 45ஆம் நாள் வரும், 75ஆம் நாள் வரத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குருவை பட்டத்துக்கு ஏற்ற 10 நெல் ரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். MPR அதாவது மகேந்திரா நெல் ரகத்தை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய 3 நெல் ரகங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோக்களுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த பற்றி விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலரான அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும், ஒவ்வொரு ஷேருக்கும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சோஷியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணுங்க. அதாவது
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாட்டா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.